ஐயா வணக்கம்ங்கய்யா. வணக்கம் ஐயா. ஐயா, கடந்த வாரம் நம்ம முடிக்க போகும்போது திசைகளை பத்தி பேசுறேன்னு சொல்லியிருந்தீங்க. அதை பத்தி நீங்க இந்த வாரம் கொஞ்சம் சொல்லலாமாங்கய்யா? உடனே வந்து வளர்ந்து வரக்கூடிய மக்களுக்கும் வாழ்க்கையை அனுபவித்திருக்கிற மக்களுக்கும் உள்ள விளக்கு அது. சரிங்க. வளர்ந்து வரக்கூடிய மக்களுக்கு வாழ்க்கை அனுபவிச்சிருக்க மாட்டீங்களா? ஆமாங்க. அவங்களோட விளக்கம் அனுபவிச்சு முடிச்சவங்களுக்கு உள்ள விளக்கு அது. சரிங்கய்யா. ஆராய்ந்து மெல்ல யோசிச்சு கேளுங்க, புரியும். இது 4 பகுதி 5 பகுதியோட 6 பகுதியோட வரலாம். சரிங்க. முழுசா கேட்டதான் எனக்கு வந்து முழுமையா தெரியும். நீ கேட்டதுக்கு நன்றி, வணக்கம். சரிங்க. சரிங்க, வணக்கம்ங்க. அந்த திசைகள் பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப கட்டத்துல நிறைய நீங்க எழுதி இருக்கிறீங்க. இப்ப நீங்க அதுல வந்து திசைகள் வந்து கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு பத்தி சொல்ல வரேன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப நீங்க எதை வச்சு நீங்க இந்த மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க? இப்ப திசைப்புறம் இப்ப முடிஞ்சிருச்சு. சரிங்க. பாடம் எடுத்தியாச்சு. திக்கு பாடம் முடிஞ்சு போச்சு. நம்ம தேவையில்லாது. நம்ம என்ன அப்படின்னா திசை இருக்குல்ல, திசை வந்து கிழக்கு திசை வச்சுக்கோம்ல. ஆமாங்க. கிழக்கு திசை, இது வந்து தெற்கு திசை, இது மேற்கு திசை, இது வடக்கு திசை. சரிங்க. இதுல வந்து இந்த 4 திசை வந்து உறவுகளை பத்தி பிரிச்சு வச்சிருக்கோம். சரிங்க. எல்லா உறவும் பிரிச்சு வச்சிருக்கோம்ல. இந்த உறவை பத்தி முதல் விளக்கம். உறவுகளை பத்தி விளக்கம். உறவு வரும்போது குடும்பம் ஆரம்பிக்கும். குடும்பம் ஆரம்பிச்சு குட்டி ஆரம்பிக்கும். ஆமாங்க. குட்டி ஆரம்பிச்சு புஜாத ஆரம்பிக்கும். புஜா ஆரம்பிச்சா குழக்கணும், அப்புறம் தான் ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்துதான் வரும். அது குற்றம் குறை தெரிஞ்சு பண்றத போட்டிருக்கோம். சரிங்க. சரிங்க. உங்களுக்கு விளக்கம் தெரியணும் அப்படின்னா அடுத்த கீழே எண்ணுக்கு வந்து கூப்பிடுங்க, வந்து பேசுகிறோம், தயாராக இருக்கும். நீங்கள் என்னங்களும் கேட்டுக்கலாம். உரிமை இருக்கு, சொல்லுங்க. எனக்கு உரிமை இருக்கு, நான் சொல்றேன். நன்றி, வணக்கம். இப்போ நீங்கள் கேட்கலாம். ஐயா, இதுல வந்து ஒரு கட்டத்துக்கும் நீங்க ஆண் வீடு பெண் வீடுன்னு போட்டிருக்கீங்க. இப்ப இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா 2மே ஆண் வீடுன்னு சொல்லி குறிப்பிடுறீங்க, அதுல 2மே பெண் வீடுன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கீங்க. ஆமா. அதுல எதுங்க ஆண் வீடு பெண் வீடு? ரெண்டு, இந்த மூளை வந்து 2 மூளை வந்து பெண்ணு தான் உள்ளது. சரிங்க. இது போல இது வந்து 2 வந்து ஆணுக்குள்ளது. 2மே ஆணுக்குள்ளது. இது 2 வந்து பெண்ணுக்குள்ளது. சரிங்க. இது 2க்கு ஆணுக்குள்ளது. இது வந்து புக்கு திரும்ப பாத்தீங்களா? ஆமா. இது வந்து 2 இது. இது ஒன்னொன்னா தான் இருக்கும். இது ஃபுல்லா தனித்தனியா? ஒரு வீடு வந்து 4 சுவர் முக்கியம்ல, 4 சுவருக்கு 4 மூலை முக்கியம். சரிங்க. இது வந்து ஒரு வாசல், இது ஒரு வாசல், இது ஒரு வாசல், இது ஒரு வாசல். இப்ப கோயில் 4 வாசல் இருக்கு பாத்தீங்களா? அது மாதிரி கோயில் உள்ளது கற்பகிரகம் தான் அது. கோயில் உள்ள கற்பகிரகம். ஆமா. சரிங்க. கோயில் இப்ப குடும்பம் என்பது கோயில், குடும்பம் என்பது கோயில். 2 சேர்த்து பண்ண இது 4 பாதைகள் இது. சரிங்க. இப்போ உள்ள பார்த்தீங்களா, இது வந்து வந்து போய் அழுத்து போட்டு முடிக்கிறேன். அழுத்து போடல அப்படின்னா இப்போ திசையை பார்த்து முடிஞ்சு போச்சு. இப்போ அம்மா அப்பா, இது அம்மா அப்பா இருக்காங்க பார்த்தீங்களா? இது 2 பிள்ளை இருக்குல்ல. அம்மா அப்பா தாம்பத்தியம் பண்ணி 2 குழந்தைய போட்டு அவங்க வாடகை போட்டு பேரை பற்றி சொல்லியிருந்தோம். சரிங்க. அவங்க கஷ்டம் புரியாது, யாருக்கும் தெரியாது. அம்மா அப்பா இருக்க வரைக்கும் எந்த பிள்ளைக்கும் எந்த பெண்ணுக்கும் கஷ்டம் தெரியாது. குடும்பம் வரும்போது தான் கஷ்டம் ஆரம்பிக்கும். பாத்தீங்களா? அப்ப இது வந்து கோல் போட்ட முடிஞ்ச விஷயம் அர்த்தம். அம்பூரி போட்டு பாத்தீங்களா? நீ அடுத்து அப்பா அம்மா செய்யறாங்க, தன் பிள்ளைகளுக்கு வந்து பொண்ணு பிள்ளை பார்க்க போறேன், மருமகன் பார்க்க போறாங்க, மாப்பிள்ளை பார்க்க போறாங்க. இப்ப அப்ப சமைச்சு போய் இங்க போறாங்க, இங்க கொண்டு போறாங்க போட்டுறாரு. அப்ப சமைச்சு கொண்டு வந்து மேற்கு பிள்ளைகளுக்காக போறான்னு சொல்ல முடியல. கல்யாணம் செலவு பண்ணுவாரு, இல்லாட்டி கர்மா இது நல்ல செலவு பண்ணுவாரு, இல்லாட்டி சீட் வாங்கி தருவாரு, இல்லாட்டி அவங்களுக்கு போயிடுவாரு. அது வேற. இது அம்மா பண்ணு பங்கு, அது அவங்களோட செஞ்சாகணும். அவங்க வந்து என்ன மிச்சம் பண்ண முடியாது. கடமை தான் செஞ்சாகணும். அம்மா அப்பா கடமை தான், அப்பா அம்மாவோட கடமை தான். 2 போதே அழகா முடிச்சு அழகா சந்தோஷமா அழகா இருப்பாங்க. அழகா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. பாத்தீங்களா? இங்க வந்து இங்க வந்து அழகா இருக்கவங்க இங்க போய் மாட்டிக்கிறாங்க. தனி பெற்றம்பாளைக்கு பெற்றுக்கு இமிசை வாங்குறாங்க போட்டு. இதை பத்தி இமிசையா இருக்கு, ஏன்னா பெற்றன்னு தெரியலையே, கல்யாணம் பண்ணி முடிக்க அப்பதான் பேசுவாங்க. அப்ப அவசரமா மாப்பிள்ளை பார்ப்பாங்க. இப்ப அதுல இன்னும் ஒரு விஷயம் கேக்குறாங்களா? இங்க ஆங்காரம் வச்சுங்களா? ஆங்காரம். இந்த ஆங்காரத்துக்கு போட்டு அவசரம் பொண்ணு பார்க்க கூடாது. இப்ப வந்து உறவை வச்சு சொல்ல போறேன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து இது வந்து அப்பா அம்மா வீடுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அதுல இந்திரன் சொல்லி குறிப்பிடுறீங்க. இந்திரன் வந்து தேவலோகத்தில் உள்ளவங்க நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்திரன் வந்து அழகன். ஆமா. அவர் வந்து அவர் பார்த்து அசிவாக போயிடுவாரு. ஆமா. இல்ல சிவப்பு ஆடு பாப்பா, சுத்தி உள்ள மக்கள் தான் பார்ப்பாங்க. அவரு அரசன் போயிடுவார்ல. அப்பன் வந்து கடமையை செய்வான். இது வந்து திசைக்கால திசையில அப்பா நம்ம முடிஞ்சு போச்சுல. இப்ப வந்து பிள்ளைகளுக்கு வந்து மாப்பிள்ளை பாக்குறாரு. சேர்த்து வை பொருள் வந்து செலவு வைக்கிறதுக்கு 2 பிள்ளை பிறந்திருக்கான். மகனா 2 மகனாக 2 மகளா இருக்கலாம். சரிங்க. 2 பிள்ளை 2 பொம்பளை இருக்கலாம், ஆம்பளை இருக்கலாம். சில பிள்ளை தேர காத்திருக்கு. என்னது இது கும்பம் மாதிரி. கும்பம்னா வந்து கும்பம் வந்து ஒரு அபிஷேக கும்பம் வந்து குண்டல் தூக்கி போட்டுடலாம்.
இந்த மகரம் பாத்தீங்களா, இது வந்து சிகரமா இருக்கணும். சிகரம். அப்பதான் அப்பாவுக்கு பேரு மக. இங்க பையன் கும்பமா போய் ஒரு நல்ல கும்பம் நல்லபடியா இருக்கேன், நல்ல குடும்பத்தை காப்பாத்துறேன், அவன் நல்ல மனிதன் வந்து அப்பனுக்கு பேரு. சிகரமா இருக்கா எல்லா பொறுப்பு தாயத்தை ஒழுங்கா செய்யறா பார்த்தா ஆத்தாவுக்கு மதிப்பு. முதல்ல 2 அப்பா அம்மாவுக்கு 2 மதிப்பு. அவசரப்பட்டு மாப்பிள்ளை பார்க்க கூடாது. அதெல்லாம் வந்து உறவுக்கு அப்புறம் தான் வெளியே பார்ப்பாங்க. தன்னோட உறவுகளுக்கு அப்புறம் உறவு வெளியே வைப்பாங்களா. இது வந்து உறவு பொதி கொடுத்தாச்சு. உறவு பொதி இது வந்து இது உறவு பொதி தான். அதாவது நீங்க சொல்ல வர்றது வந்து உறவுன்னு சொல்லிருக்கீங்களா, இது வந்து அம்மாவோட உறவுன்ற மாதிரி நீங்க எழுதியிருக்கிறீங்க. இதுல அப்பாவோட உறவுன்ற மாதிரி. இந்த உறவு தாண்டி நம்ம வெளியில பாக்குறதுன்றது வேற இருக்கு. உறவு சொல்லி முடிச்சுக்குவோம், வழிக்கு வருவான். சரிங்க. அப்பா அப்படின்னா அப்பாவோட தங்கச்சி இங்க வந்துருவாங்க. ஆமா, கன்னி மூலை. கன்னி மூலை, கனி அப்படின்னு கன்னி மூலையே தனியா கண் கனி அப்படின்னா நம்ம வந்து கன்னி மூலை அப்படின்னு நம்ம கனிஞ்ச பொண்ணா வரணும். ஆமா, நமக்கு சொல்றபடிக்கு அதாவது வண்டு குழஞ்சு பழமா இருந்தா இனிப்பா இருக்கும்னு நினைக்கல. நம்ம கண்ணோட நீரை பார்த்து கணிப்பு அப்ப அத்தையா எழுதுறாங்க. அத்தையெல்லாம் கண்டுபிடிக்கிறது கண்ணி மூலம் கொடுத்தான். அதாவது உண்மையா இருக்குன்னு இருக்கேன். அதான் போல உண்மையை கொடுத்துருக்காங்க. சரிங்க. இன்னும் பொண்ணு நம்ம பார்க்கும். இது இன்னொரு உமைன்னு வந்துடும்ல, உமை அவள். ஆமா, உமை. அப்ப இது பொண்ணு அந்த அம்மா பொறுப்பு வந்துடும். அப்போ வந்து இவன் சொல்ல இவன் சொல்லுதான், ஏன் எங்க பொண்ணு இவன் குத்துவான். சொல்றேன் ஏன் எங்க பொண்ணு கேட்கும். அவர் அங்க அக்கா இவங்க குத்துவாங்க. தாய் மாமன் இங்க தாய் மாமன் தான். இங்க அப்பாவுக்கு தங்கச்சி, இங்க அம்மாவுக்கு அண்ணன். இது தாய் மாமன், இது தாய் மாமன். சரியா, உறவு மாறப்போறது. யாரு பார்த்தீங்களா, இது நிதானம் அப்படின்னு அந்த இடம். ஆமா, அங்க நிதானம். அம்மாவோட அண்ணன் கொடுத்தாரு. அவரு இல்லம்மா இப்படி செஞ்சா பார்த்து இது ஒரு புண்ணியம் இல்லை, புருஷன் இப்படி பேசுறாங்களாம்மா, இவரை பொண்ணு இருக்கிறப்பா உன் நிதானமா பேசுவாப்பா புருஷன் அப்படின்னு இவன் கேட்பான். இந்த மாதிரி சொல்ல இந்த மாதிரி படிக்க இங்க இங்க வந்து உட்காந்துக்கிறோம். கன்னிமலை ஏன் பொண்ணு இருக்குன்னா அடுப்பு உட்காந்தோம்ல, நீங்க ஓன்னு சொல்றேன், தங்கச்சி நல்ல அக்கா எங்க உண்மையாக்குறாங்க கூட வாங்கி தின்னு போயிட்டாங்க. 6 வாரம் வந்தா வருவாரு வாங்கி போயிட்டு இருப்பாப்ப. நீ திருப்பி சொல்லுவேன், நீ ஓமடியா அப்படி தான் அவினாசியம் கொடுத்து போட்டு நான் கொடுத்து கூட்டிட்டு வந்து இவன் சொல்லுதான். இவன் அப்போ சொல்லுவாங்க வாங்கிட்டு ஓன கூட்டி இவ சொல்லிக்கிட்டு இருப்பான். சொல்லுவாங்க. இவன் சொல்லுவான் ஏமா மாதிரி வந்து இவன் சொல்லுவான். இந்த புருஷன் பார்த்தீங்கன்னா இவன் அத்தையும் கரும்பு நான் கொடுத்து இவன் போச்சு இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் இப்படி போராட்டே இருப்பாங்க. அது வந்து இது சுக்கிரன், இது செவ்வா, இது சுக்கிரன் செவ்வா. இப்ப அத்தையோட கணவன் வந்து சுக்கிரனா மாறும். அத்தையோட கணவன் ஆமாங்க. இங்க வந்து அம்பாள் போது அண்ணோட மனைவி வந்து சுக்கிரன் மாறுறாங்க. அப்ப 2 ஒரு இந்த சுக்கிரனோட ஆதரவோட செய்ய முடியாது. சுக்கிரனோட சரி. இங்க புதன் வந்து விஷ்ணு ஆயிரும், அங்க புதன் வந்து விஷ்ணு ஆயிரும். இல்ல இங்க வந்து அம்மா தங்கச்சி வந்து புருஷன் ஆயிடுவாங்க. இவங்க செய்ய முடியாது. இவங்க உதவி இல்லாம செய்ய முடியாது. ஆமா, சுக்கிரன் மாமன் லட்சுமி மகாலட்சுமி, மாமன் மகாலட்சுமி கேட்க முடியாது. பாத்தீங்களா, இவங்க மாதிரி செய்ய முடியாது. அப்ப என்ன பாப்பா வீட்டுல அப்படி சொல்ல யோசிக்க முடியாது. அப்படி செய்யுது நான் வீடு மாமன் மகன் வருவான். இந்த மாதிரி இருக்காப்பா, இந்த மாதிரி உங்க மாமி புண்ணியா இருக்கிறேன் கொடுப்போமா எல்லாம் உங்க ஆத்தா புரிய போறேன் இவன் குத்துவான். இவன் சொல்ல இந்த அப்படி சொல்றேன் இல்லை உங்க ஆத்தா பொண்ணு கேட்கலாப்பா கொடுப்போமாப்பா இவன் குத்துவான். அப்ப மாமன் மகன் இங்கதான் இருக்கான், மாமன் அத்தையின் மகன் இங்கதான் இருக்கிறாங்க. இப்ப இவண்டு இருக்கான் பாத்தீங்களா, இவங்க மகனுக்கு இங்க மகன் பார்ப்பான், இங்க மகனுக்கு இங்க மகன் பார்ப்பான், மருமகன் மருமகன் மூலம். அப்ப சொல்ல பொறுப்புல மருமகன் கிடைச்சும் நல்லது, நல்லபடியா இருப்பான். பொறுப்புல குடும்பம் கவனிக்கணும் எப்படி பார்த்து இவன் சொல்லுவான். இவன் சொல்லி அதுவும் குறையா போச்சு, என் மருமையை நல்ல மருமையை தான் அப்ப இந்த மாதிரி இங்க பீத்துவார். பொறுப்பை குடும்பத்தை கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்பா. இப்ப திருப்பி சொல்லுவான் இப்படி சொல்றீங்க தம்பி அவன் பொறுமையாளர்ல பழம் பேசிருப்பா இவன் சொல்லுவான். ஓடி கொஞ்சம் போய் இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஒருத்தர் வீட்டை ஒருத்தர் மாத்தி சொல்றது. நீ வந்து பொறுமைக்கு இலக்கணம் வந்து மருமகள், பொறுப்பு இலக்கணம் வந்து மருமகன். இங்க இதை அத்தையின் மகள் அங்க ஆயிடுவான், இங்க மாவன் மகள் ஆயிடுவான். இங்க 2 தனியா இருப்பாங்க. இது சம்பந்தம் கிடையாது. இவங்க 2 பேரும் 2 கல்யாணம் முடிக்க பூரா மலை கட்டுவாங்க. இந்த திசையில் மலை கட்டுவாங்க. இது வந்து மேற்கு வாசல், இது வந்து வரைக்குடி வாசல். மூலம் இங்க உட்காரு உட்காரு யாருக்கு முடியும் சண்டை விடுவாங்க. இப்ப சண்டை விடும் பாப்பாங்க. யாரு அப்ப அவரை அவசரம் கல்யாணம் முடிப்பான்.
இவன் சொல்ல போடு இவன் சொல்லி 6 வாரமா என்ன கழிச்சா இவன் சொல்லி விட்டான். அவன் சொல்லி கிழிப்பான். செல்ல உடனே இவன் பாப்பில பாட்டியா போனா என்ன செலவு அப்படி பார்த்து போல வந்து நிதானமா பேச மாட்டாங்க. நிதானமா இருக்க மாட்டாங்க. ஒண்ணு கூடி பேசினா நாடி வரும் உறவு இருக்கான். கூடி பேசினா நாடி வரும் உறவு. ஆடி ஆடி போனா ஓடி ஓடி பிறந்திருக்கான். ஆடி ஆடி பண்ணோம்னா ஓடி போய் கூடி பேசணும். இந்த மாதிரி இருக்குமா வைக்குமா இருக்குமா இவங்க எப்படி. அதாவது மூலம் என்ன அப்படின்னா இந்த அப்பையாத்தா இருக்கா பாத்தீங்களா, இங்க அப்பையாத்தா தான் இங்கே அப்ப ஆத்தால இங்கேதான். இங்க தாம்பச்சோறு பண்றாங்க பாத்தீங்களா, இந்த தாம்பச்சோறு 2 தாம்பு பண்றோம்ல, இங்க 2 புல்லு இவங்களுக்கு குட்டிய போட பாத்தீங்களா. இவங்க வந்து இவங்களுக்கு கஷ்டப்பட்டு சொல்லி வளர்த்தாத்தா இது உறுப்பையா இருக்கும். இப்ப குறு பார்த்தா கோடி புண்ணியம் சொல்றேன். ஆமா இங்க அது அத்தாக்கார சொல்வா, இங்க சொல்லலாம் குரு புடியும்பா. ஏன் பாகம் வர போய் அவங்க நல்லா இருக்காங்க இவ பீத்துவா, அவ பீத்துவா. இவ அடிப்படி இவன் வந்து ஆத்தா பிள்ளை அடிபிடிச்சாகும். இவங்க 2 பேர். புரியுது. இவன் சனி இல்ல, இவன் சனியை முடிச்சு இவன் செய்வான். இவன் சொல்லி இப்படி கிழிச்சு இவன் சொல்லுவான். இப்ப பக்கம் கூட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வந்துட்டு இது வந்து இயற்கை பாடம், இறைவன் கொடுத்த பாடம். சரிங்க, மாத்த முடியாது. இது அலங்காரமா இருக்கும், இது ஆரவாரமா இருக்கும், இது அவசரமா இருக்கும். இது பத்தி அலங்காரம் கூடாது. யாரும் தூக்கி போட்டுக்கிட்டு இங்க வந்துடணும். நிதானமா இருக்கும். ஆமா, நம்ம வந்து அன்னை வீட்டுல பொண்ணு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்து இந்த மாதிரி இருக்குன்னு என்ன செய்ய அப்படின்னு அவ கேட்கணும். அங்க வந்து இவன் மனைவியை கேட்கணும். அவன் மொழி வந்து மகன் செய்ய போறேன். ஆமா, அப்புறம் இவன் வந்தா என்ன கேட்டியா அப்படி மயம் கோச்சான். ஆமா, என்னை கேட்டேன்ற முடிவுக்கு போகும் வந்ததுக்கு. இல்ல இவன் சொல்லுவேன் என்ன நீவோட செய்யிட்டு இருக்க, என்ன கேட்டேன் இவன் பார்த்த இவன் கொடுத்துவான். இவன் 3 அடிச்சு கிடப்பாங்க. கல்யாணம் முடிக்கிறதுக்காக 3 அடிச்சு கிடப்பாங்க இவங்க சேர்ந்து. இவன் சொல்லுவான் என்னை கேட்ட, இவன் சொல்லுவேன் அப்பா என்ன வந்து கேட்டியாப்பா அப்படின்னு இவன் சொல்லுவான். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு அவன் கேட்பான், ஏப்பா எது ஒரு கேட்டியா நீ அப்புறம் முடிவு இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். இவன் சொல்லுவா ஏன்னா நீ அப்புறம் முடிவு எதை இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். 3 அப்படி பண்ணுவாங்க இவங்க 3 பேரும். ஆமா, விதி மதி கதைன்னு இருக்கேன். இதுலயே விதி மதி கதை விதி. அப்ப அவன் குட்டியா போறேன், இவன் மதிய படுக்க போய் தான் குட்டியா போறேன். வெளியே ஒரு பாத்தீங்களா கதி பிள்ளைன்றது 2 பிள்ளை உங்களுக்கு 6 கதி. நீ பெத்த பிள்ளை 2 பிள்ளைய அவன் கொண்டு வந்துருது இங்க வந்துடும். இதுல வந்து இங்க வருது பாத்தீங்களா, அது இங்க மாறிக்கும். ஓ சரிங்க. இதுல நீங்க இன்னொன்னு போட்டிருக்கீங்க, எனக்கு அது சரியா புரியல. நீங்க எழுதியிருந்தது அதை நான் கேட்டுக்கிறேன். நான் ஊடால கேட்கிறேன், தப்பா எடுத்துக்கோனா. இல்ல அப்பா அம்மா வீடு இந்திரன் போட்டிருக்கீங்க, மகள்ன்றத வந்து சனின்னு சொல்லி போட்டிருக்கிறீங்க. இந்த சைடு அதே மாதிரி அத்தை வீடு வந்து யமன் போட்டிருக்கீங்க, இங்கிட்டு வந்து குபேரன் போட்டிருக்கிறீங்க. அப்ப வந்து நம்ம அம்மா வழியில எடுத்தோம்னா குபேரனை நம்ம பொழைப்போன்ற மாதிரி காமிக்கிறீங்களா, இல்ல அப்பா வழியில எடுத்தோம்னா யமன்ற மாதிரி காமிக்கின்ற மாதிரி கேக்குறீங்களா? அது கொஞ்சம் புரியலைங்க எனக்கு. குபேரன் அப்படின்னா இது வந்து புகழ் மரியாதை இல்ல. குபேரன்னா புகழ் மரியாதை. ஆமாங்க, அவமானம் சொல்லும்ல. நீ இப்படி சொல்லாதீங்க, என்ன இருந்தாலும் நீங்க செஞ்சா இவ்வளவு சொல்வா. இன்னும் எங்க அண்ணன் போய் வருவாங்க, இவ்வளவு அழகா சிறு செஞ்சா அண்டா செஞ்சா குண்டா செஞ்சா முறைலாம் போட்டானே அண்ணே ஓ தங்கச்சி படை இவ குத்துவா. அலங்காரமா பேசிக்கிட்டு இவன சொல்லுவா. அவ என்ன செஞ்சா, நான் முதல்ல வேகம் செஞ்சேன், அச்சை வந்து 6 முதல்ல வந்தேன் சொல்ல நீ இவன் சொல்லுவா. இவங்க போறவங்க இவங்க பூரா அக்க போறாங்க. இவங்க பூரா அக்க போறாங்க. சரிங்க. அப்ப யாரு சொன்னா இவன் எவனா இருக்காப்பா சொல்லுவா. எவனா இருக்கா நாத்த இவ சொல்லுவா. இவ சொல்லுவா என்ன எவனா கண்டா நீ குருமை கேட்க இவ சொல்லிட்டு இருப்பா. இவன் சொல்லிக்கிட்டேன் இப்படி படா படுத்துடி விவரிச்சுட்டு இருப்பான். இவங்க தனியா இவங்களுக்காக இவங்க பூரா போராடுவாங்க. இவங்க 2 பேத்துக்காண்டி இவங்க ஃபுல்லா போராடுறாங்க. இவங்க பூரா அட்டமா சித்து வந்துருவாங்க. இது தனியா வந்துருவாங்க. இது வேற விஷயம். வரும் இங்க வரும் இங்க புதன், இங்க வந்து சுக்கிரன், இங்க வந்து செவ்வாய். அப்ப வந்து செவ்வாய் கூப்பிடு வரல. இங்க வந்து இங்க அம்மாவும் இது மகளும், இங்க வந்து கணவனும் மகள். இப்ப என்ன செய்ய வந்து இங்க வந்து புதன் இது போல ஒரு சேர்ந்துக்குவாங்க. அம்புல விட்டுறாங்க. சனி இருக்குல்ல எப்படியா பாப்பேன் இல்ல அப்படி 4 ஒண்ணு சேரணும். அவசரமா ஒழுங்கா செய்யாம நிலைமை அலங்காரமா இவ்வளவு போடுமா செய்ய சொல்லி போட்டு மாறவன் தேவையில்லாம அப்படி அப்ப தன்னுடைய அகத்தை குறைச்சிடணும். தன்னுடைய அகத்தை குறைச்சினா படிச்சு போனாதான் காரியம் நடக்கும். ஒண்ணுக்கு மேலே கொஞ்சம் இப்படி தசை போட்டணும். இந்த மாதிரி தசைகள் வந்துருக்கு. அப்ப யாரு பாக்குறது, ஒண்ணு முடியாம போயிடும். யாரு பாக்குறது, இங்க நிதானம் போயிடும். நிதானமும் போயிடும். நீ கஷ்டப்பட்டு கொடுத்த நீ போல தானம் போட்டு அண்ணனுக்கு இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான்.
இப்போ சொல்லுவான் நான் உண்மையா இருந்தேன் நானு இவனுக்கு இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருப்பா இவன் சொல்லிடுவான் நான் பொறுப்பா என்னத்துல எனக்கு இவ்வளவு கட்டி வச்சு இவன் அழுதுட்டு இருப்பான் இப்போ நான் பொறுமையா இருந்தேன் உடனே இவ்வளவு போய் கட்டி இவன் வந்துட்டு இருப்பான். இப்ப பொறுமையா இருக்குன்னு சொல்லி இப்ப வந்து நீங்க சொல்றீங்க அப்பா அம்மா வந்து சொல்லி கொடுத்துதான் நம்ம வந்து பிள்ளைகளை வளர்க்கணும். இப்ப சொல்லி கொடுத்து சில பிள்ளைங்க கேட்காம போயிருதுலாங்க, சொல்லி கொடுத்து கேட்காம போய் கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. அதான் சரி கொடுத்தாங்க, அதான் சரின்றது பண்ணி கொடுத்தாங்க. இது போல உறவுகளையா இது வந்து மாமா மாமா மனைவி, இது மருமகன் செவ்வாய், இது வந்து விஷ்ணு, இது மகாலட்சுமி, முருகப்பெருமான் முருகன் வந்துடும். செவ்வாய்ன்றது முருகன். இங்க குரு வரும்ல, குரு வந்து இவன் தனியா வருவாங்க, தனியாவே தனியா போறாங்க. ஆமா இங்க மக ஒன்று சேர்ந்து கூட அம்மா தனியா போயிடுவான். இங்க பாத்தீங்கன்னா இங்க அது மாதிரி அம்மா, இங்க புதன், இங்க யாரு இங்க சுக்கரன், இங்க மகளுக்கு தனியா போயிடும். ஒதுக்கி விட்டாங்க போடி அப்படின்னு ஒதுக்கி விட்டாங்க.